உலக தமிழ் மக்களுக்கு எனது வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் கியாஸ்க் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். கியாஸ்க் மிஷின் அப்படின்னா என்னென்னா, ஏர்போர்ட்டில் வரிசையாகவே முன்னாடி வச்சுருப்பாங்க, ஏர்போர்ட் என்ட்ரிக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அதில் நம்மளோட போர்டிங் பாஸை நாமளே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு புக் பண்ணும்போது பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிஎன்ஆர் நம்பர் மட்டுமே இருந்தாவே போதும், நாம் ஈஸியாகவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கியாஸ்க் மிஷின், அதாவது செல்ஃப் செக்இன் மிஷின் பக்கத்தில் நம்ம போயிட்டு நம்மளோட ஏர்லைன்ஸை செலக்ட் பண்ணணும். ஏர்லைன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் அப்டேட் பண்ணணும். பிஎன்ஆர் நம்பர் அப்டேட் பண்ணோடனே கண்டினியூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நாம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இண்டிகோவை பார்த்துட்ருக்கோம். ஸோ இண்டிகோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டிகோவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் அப்டேட் பண்ணணும். பிஎன்ஆர் நம்பர் அப்டேட் பண்ணோடனே கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட நேமை செலக்ட் பண்ணணும். நம்மளோட நேமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்கேஜ் இருந்துட்டு கேட்கும். நம்மளோட பேக்கேஜஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ஏதாவது பவர் பேங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கேரி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறது கேட்கும். அதுக்கு அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போர்டிங் பாஸ் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளோட பேக் டேக் பிரிண்ட் ஆகும். தென் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போர்டிங் பாஸ் பிரிண்ட் ஆகும். நம்மளோட பேக்கேஜ் டேக்கை உங்களுக்கு டேக் பண்ண தெரிஞ்சதுன்னா டேக் பண்ணுங்கள். அப்படி டேக் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, டேரெக்டாக கவுண்டர்ஸ்க்கு போங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களே டேக் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு தெரியாமல் டேக் பண்ணால் அது மறுபடியும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ மறுபடியும் ப்ராப்ளம்ஸில் இருக்கும். ஸோ பேக்கேஜஸ் வராமல் இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டேக் பண்ண தெரியல அப்படின்னா டேக் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அவங்க கவுண்டர்ஸ்க்கு போங்க, ஸ்டாஃப்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுமே இருந்துட்டு நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஏர் ஏஷியா, ஏர் இண்டியா, கோ ஏர், ஸ்பைஸ் ஜெட் இந்த மாதிரி எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே நம்மளோட பிஎன்ஆர் நம்பர், அது மட்டும் இல்லாமல் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது ஏர் இண்டியாலாம் பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும். ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த பேக் டேக் எதுக்காக கியாஸ்க் மிஷின் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் செக்இன் ப்ராசஸ்ங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுண்டர்ஸ்க்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒரு சில ஏர்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா, மெட்ரோ ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபாக பேக்கேஜ் ட்ராப் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நாம் கியாஸ்க் மிஷினில் போர்டிங் பாஸும் பேக்கேஜ் டேக்கு எடுத்துகிட்டு நாம் டேரெக்டாக அந்த பேக்கேஜ் ட்ராப் பண்ணுற மெஷின் கிட்ட போயிட்டு நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் இதே மாதிரி அப்டேட் பண்ணாவே போதும், அதுவே பேக்கேஜ் இருந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கும். அது பார்த்திங்கன்னா செல்ஃப் பேக்கேஜ் ட்ராப். ஸோ இந்த கொரோனானால அந்த மிஷின்ஸ் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மிஷின்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தென் பார்த்திங்க அப்படின்னா மும்பை, தென் டெல்லி, இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் மணிக்கணக்கால் லைனில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்குமே நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் அப்டேட் பண்ணவே போதுமானதுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் எதுனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. இன்னொரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இந்த கொரோனாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏர்போர்ட்டில் நம்ம அந்த கியாஸ்க் மிஷினை நம்ம டச் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸ்னா அதில் பார்கோடாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கியூஆர் ஸ்கேன் ஆப் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நம்மளோட மொபைல்லையே இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட போர்டிங் பாஸும் அதுலேயே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.